ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Vasanthi Govindan. திருச்செந்தூர் முருகப்பெருமான் சன்னதியில் மட்டும் பன்னீர் இலையில் விபூதி பிரசாதம் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது. பன்னீர் இலைக்கும் விபூதி பிரசாதத்திற்கும் உள்ள தொடர்பு என்ன? அது குறிப்பாக திருச்செந்தூரில் மட்டும் ஏன் வழங்கப்படுகிறது? லோக்கல் கஸ்டம் ஆரம்ப காலத்தில் எப்படியெல்லாம் இருந்ததோ அதே மாதிரி இன்றைக்கி வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போது காஞ்சியில் மகா பெரியவர் அந்த மாதிரி சாமியாருங்கெல்லாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஏதாவது கொண்டு போய் கோயில் பிரசாதத்தெல்லாம் கொடுக்குற போது ஒரு முறைப்படி தான் கொடுக்க வேண்டியிருக்கும். இந்த பேப்பரில் வச்சு அப்படியே நீட்ட முடியாது. அவங்கக்கிட்ட அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் ஒரு இலையில் வச்சு அந்த மாதிரி கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ திருச்செந்தூரில் அந்த பழக்கம் ஆரம்ப காலத்துலேருந்து வந்திருக்கும். திருச்செந்தூர் புது கோயில் இல்லை, ரொம்ப பழமையான கோயில். திருச்செந்தூர்ன்றது அது ஆரம்ப காலத்திலேயே சூரபத்மனை வதம் செய்வதற்காக வந்து தன்னை நிலைப்படுத்தி கொண்ட இடங்களில் ஒன்று. ரொம்ப பழமை, கடலோரம் இருந்தது. அதுக்கு வந்து செந்தீர் அலைவாயின் பேர். சிலப்பதிகார காலத்துலலாம் அதை பற்றி மென்ஷனெல்லாம் வந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி நம்ம பார்க்குற திருச்செந்தூர் கோயிலுக்கு முன்னாடி இன்னொரு திருச்செந்தூர் கோயில் இருக்குது. அதை கடல் கொண்ட கபாரபுரம் சொல்லுவாங்க. அங்கே ஒரு தமிழ்ச்சங்கம் கூட இருந்திருக்கு. முதல் தமிழ்ச்சங்கம் சிவபெருமானே தலைவராக இருந்தது. இன்றைக்கும் அந்த திருச்செந்தூருக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இருக்கிற கடல் பரப்பில் கீழே ஒரு குகையில் அந்த கோயில் இருக்குது, மறைஞ்சிருக்கு. அங்கே ஒரு விளக்கு அணைஞ்சாமல் எரிஞ்சிகிட்ருக்கு அப்படின்னு எனக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு சாமியார் இருந்தார். திண்டுக்கல் ராமதாஸ் சாமியார்னு சொல்லிட்டு ரயில்வேல டிடிஆர் இருந்தார். அவர் ஒரு பூஜை பண்ணிகிட்டே இருந்தார். எதுக்குன்னு கேட்டால் அவர் சொன்னார், திருச்செந்தூர் கோயிலில் நான் வந்து ஒரு பவள லிங்கத்தை பரீட்சை பண்ணோம், முருகன்கிட்ட வேணேன். அவர் சொன்னார், இன்னும் அது பழுக்கலை, பூமிக்கு அடியில் இருக்குது, நீ முதல்ல ஒரு ஆஞ்சநேயர் சிலையை வச்சு பூஜை பண்ணிடுவான், ஏதாவது ஒரு காலத்தில் கிடைக்கும் அப்படின்ட்டு. இது மாதிரி ஒரு ரொம்ப பழமையான காலம். அதாவது ஸ்ரீலங்கா தமிழ்நாடுலாம் ஒன்றா கூட இருந்திருக்கு ஒரு காலத்தில். அப்புறம் அந்த கடல் அதை கட் பண்ணியிருக்கு. அதனால் அது தனியாக இது தனியாக தொங்கின்னு இருக்கிற மாதிரிலாம் தெரியும். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்துட்டிங்கன்னா 12 மைல் தான் ஸ்ரீலங்காவுக்கும் மெட்ராஸுக்கும் உள்ளது. உலகத்தில் எல்லாம் இப்போ கீழே எல்லாம் தொங்குது இல்லையா? ஆஃப்ரிக்கா தொங்குது, ஆஸ்திரேலியா தொங்குது, இந்தியா கொஞ்சம் அப்படியே இது மாதிரி இருக்குது. இது மாதிரி இதெல்லாம் வந்து கடல்னால் கடல் உள்ளே பூந்துச்சு. இல்லைன்னா ஒரு டோட்டல் நிலப்பரப்பு அங்கெல்லாம் இருந்திருக்கு. ஜனங்க அங்கேருந்து அப்படியே மைக்ரேட் பண்ணி எல்லாம் போயிருக்காங்க. அதனால் நிறைய இடங்களில் பார்த்திங்கனாக்கா இந்த ஆஸ்திரேலியன்ஸு, நம்ம சவுத் இந்தியாவிலேருந்து போனவங்கலாம் நிறைய ஊர்களில் இருக்காங்க. இதே மாதிரி இந்த மலைக்குள்ளே தண்ணி போய் குகை மாதிரி ஃபார்ம் ஆகியிருக்கிற இடங்கள் நிறைய இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் நான். அமெரிக்காவில் இருக்குது, ஆஸ்திரேலியாவில் இருக்குது, 2-3 இடத்துல இருக்குது. அண்டு இதில் பாதாள புவனேஸ்வர்னு உத்தரப்பிரதேஷில் இருக்குது. இங்கே விசாகப்பட்டினத்துக்கிட்ட புர்ரா கேவ்ஸ்னு இருக்குது. இது மாதிரி நிறைய இடங்களில் அது வந்து தண்ணி உள்ளே போன இடங்க தான். அதனால் அதுக்குள்ளே ஒரு குகை மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். அதில் தண்ணி அடித்து அந்த கல்லில் சில உருவங்கள் வரும். அதனால் ஆஸ்திரேலியாவில் போய் கேட்டிங்கன்னா ஏசுநாதர் 12 சீஷன் கூட சாப்பிட்டுங்கிறாரு, லாஸ்ட்டு சப்பர்னுவான். நம்ம ஊரில் பண்ணிங்கன்னா மகாபாரதம், இதுதான் தர்மம், இதுதான் பீமை, இங்கேருந்து நேராக கைலாசத்துக்கு ஒரு குகை போதுன்னு சொல்லுவான். இதெல்லாம் நம்பிக்கையின் பார்ப்பட்ட விஷயங்கள். அது ஃபாசில்ஸ்னுவாங்க. அந்த கண்ணுக்கு அந்த மாதிரி ஒரு தோற்றம் வரும். மேகம் இருக்குது, மேகத்தில் நமக்கு பார்க்க ஆரம்பித்தோம்னாக்கா அதில் யானை மாதிரி தெரியும், திமிங்கலம் மாதிரி தெரியும், எல்லாம் தெரியும். இதே அவங்கள கேட்டிங்கனாக்கா கிறிஸ்டியன்ஸு அவங்கெல்லாம் அவங்க சாமிங்க ஏதாவது தெரியுதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் யுவர் ஓன் ஃபெய்த். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் நேச்சரில் இருக்கக்கூடிய விஷயங்கள். பாரதியார்லாம் அந்த காலத்தில் பாடியிருக்காங்க, பார் சுடர் பருதியை சூழவே பரமுகில் எத்தனை தீப்பட்டு எரிவன. சுடர்கின்ற பருதின்னா சூரியன், அதை சுற்றி மேகம்லாம் பற்றி எரியுது. நீல வண்ணம் ஒன்றில் எத்தனை வகையடின்றார். இந்த ப்ளூ கலரில் பாரு, லைட் ப்ளூ, டார்க் ப்ளூ, பிளாக் ப்ளூ, இது மாதிரி எத்தனை வகையான இருக்குது. தங்க தாம்பாலெல்லாம் மிதக்கிற மாதிரி தெரியுது. தங்க தாம்பலம் தாம்பலம் மிதக்கும் இருக்கடல் ஒளித்திரள் வண்ணக்களஞ்சியம் ஆஹா அப்படின்லாம் பாடிப்பார். இதெல்லாம் பொயட்டிக்கல் லைசன்சஸ். உனக்கு என்ன மாதிரி தோணுதோ அதெல்லாம் நீ பாடலாம். பலது இருக்குது அது மாதிரி. அப்புறம் தண்ணி இருக்குது.
அந்த தண்ணியில் சிவப்பு ஆம்பல் மலர்னுவாங்க இல்லையா, டிலானி சிரிஜியானுவாங்க பொட்டானிக்கல், பார்க்குறதுக்கு சிவப்பாக இருக்கும். அதெல்லாம் கீழே விழுந்து தண்ணியில் இருக்குது. அதை ஒரு பறவை பார்க்குதான், ஐயோ தண்ணியில் நெருப்பு பிடிச்சிச்சுன்னு. அது ரெட் ஃப்ளவராக இருக்கிறதுனால தண்ணிக்குள்ளே நெருப்பு பிடிச்சிச்சுன்னு அதனுடைய குட்டி பறவைகளெல்லாம் கூப்பிட்டு தன்னுடைய ரெக்கையில் அப்படியே அணைச்சிக்குதான். அதாவது நெருப்பு வந்துச்சு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு பொய்டிக்கல் திங்கிங் இருக்கும். அந்த மாதிரி வந்தது தான். அல்லற் பழனத்து அரக்கு ஆம்பல் வாய விழ, அரக்கு மலர் ஆம்பல் மலர், வாய விழனா திறந்தது, வாய விழ, வெள்ளம்னா தண்ணி, வெள்ளம் தீப்பட்டது எனவெறி, ஐயோ தண்ணியில் நெருப்பு பிடிச்சிச்சின்னு பயந்து போய், புள்ளினம் தம் கைச்சிறகால் பார்ப்பொடுக்கும் கபை உடைத்ததோ சோழ நாடுன்னுவாங்க. பறவைகளெல்லாம் அந்த குட்டி பறவைகளை அணைச்சிக்கிற ஒரு இயற்கை காட்சி நிரம்பியது சோழ நாடு அப்படின்னு அர்த்தம் இருக்கு. Question from கல்யாண கிருஷ்ணன் ரவிசங்கர். ஓசோன் படலம் என்பது பூமியின் வளிமண்டலத்தில் உள்ள ஒரு இயற்கை வாயு படலம் ஆகும். இது சூரியனிலிருந்து வரும் தீங்கு விளைவிக்கும் புற ஊதா கதிர்களை உறிஞ்சி பூமியில் வாழும் உயிரினங்களை பாதுகாக்கிறது. இந்த படலம் பூமியின் அடுக்கு மண்டலத்தில் 15 முதல் 35 கிலோமீட்டர் வரை உயரத்தில் காணப்படுகிறது. பாபாஜி, இந்த ஓசோன் படலம் மார்கழி மாதத்தில் மட்டும் அதிகமாக பரவுமா அல்லது தினமும் உஷத் காலத்தில், அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் பரவுமா? ஸ்ரீ ராமராஜ்ய வளாகத்தில் நித்தமும் காலை நகர சங்கீர்த்தனம் உண்டா? தயவு செய்து விளக்கம். கெமிஸ்ட்ரியில் O2 அப்படின்னா ஆக்சிஜன் பேர், O3 அப்படின்னா ஓசோன் பேர். இப்போ ஆக்சிஜன் கண்டென்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் அதுதான் ஓசோன்னு சொல்கிறது. மார்கழி மாதத்தில் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, வெடிக்கால எழுவாங்க இல்லையா, 4 மணிக்கு அப்படி எழுந்திரிச்சு நகர சங்கீர்த்தனெலாம் போவாங்க. அப்போ ஓசோன் காற்றுல நிறைய இருக்குது. அதனால் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாலாம் ஆண்டாள் பாடி திருப்பாவை திருவம்பாவை எல்லாம் பாடிக்கிட்டு போனதுக்கு அது ஒரு காரணமாக சொல்லுவாங்க. ஓசோன் நிறைய இருக்குது, அதனால் ஜனங்களுக்கு நிறைய ஆக்சிஜன் கண்டென்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ ராமராஜ்யத்தில் நாம் நகர சங்கீதனெல்லாம் பண்ணிட்டோம், இங்கே மாத்திரம் பண்ணல. ஒரு காலத்தில் டி நகர் காசி விஸ்வநாதர் இது இருக்கு இல்லையா கோயில், அங்கெல்லாம் போயிருக்கோம். அதே மாதிரி ட்ரிப்ளிகேன் அங்கே இருந்து ஆரம்பித்து நம்ம சக்தி கல்யாண மண்டபம் மயிலாப்பூர் இருக்கு இல்லையா, கபாலீஸ்வரர் கோயிலுக்கு பேக் சைடு, அது வரைக்கும் நகர சங்கீர்த்தனம். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வர்றவங்களுக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் போட்டு மார்கழி மாதம் அந்த ஒரு 3/4 நாள் காலையில் நகர சங்கீர்த்தனம் முடித்து சாயந்தரம் வரைக்கும் ஏதாவது திருவிழா மாதிரி நடத்திக்கிட்டே தான் இருந்தோம். அண்டு இங்கேயும் நம்ம மார்கழி மாதத்தில் கொஞ்சம் பேர் போகிறாங்க, நிறைய பேர் போகிறதில்ல, கொஞ்சம் பேர் இப்பயும் போயின்னு தான் இருக்காங்க. அமெரிக்கா வெள்ளை மாளிகை அதிகாரி, நான் யூதனாக இருந்து கொண்டு இந்து மதத்தினுடைய தத்துவத்தை பின்பற்றுகிறேனே, அது சரியா தப்பா என்று தங்களிடம் மற்றும் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். அதற்கு பதிலளித்த தாங்கள், நீ எல்லாவற்றையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு எனது யூத மதம்தான் பெஸ்ட் என்று என்றைக்கு நீ கன்வின்ஸ் ஆகிறாயோ அன்றைக்கு நீ வேறு எதையுமே பின்பற்றக்கூடாது என்று பதில் சொல்லியிருக்கிறீர்கள். இந்து மத கோட்பாடுகளும் அதன் அடியொற்றி தங்களுக்கு கிடைத்த ஆன்மீக அனுபவங்களும் தான் தங்களை இவ்வளவு பெரிய உயர்நிலை மகானாக இன்று உருவாக்கியிருக்கிறது. அப்படி இருக்கும்போது தாங்கள் எம்மதமும் சம்மதம் என்று வித்தியாசமான ஆன்மீக கோட்பாடுகளை கொண்ட மற்ற மதங்களும் தங்களுக்கு உடன்பாடுதான் என்று சொல்கிற ஒரு ஆன்மீக கொள்கையை ஏற்றுக்கொண்டது எவ்வாறு? வள்ளலார் இருந்தார், அவர் சமரச சுத்த சன்மார்க்கம் அப்படின்னார். சமரசம்னா என்ன, எல்லாரையும் ஒத்துக்கிறது, சமரசமாக வாழ்கிறது. சுத்த அப்படின்னா நோ கன்ஃபியூஷன்ஸ் இன் தட் அப்ரோச்னு அர்த்தம். சன்மார்க்கம்னா நல்ல வழிக்கு போகிறது, துன்மார்க்கமாக கெட்டது, சன்மார்க்கம்னா நல்லது. அவர் ஏன் நினச்சார் அப்படின்னா, இந்த ஜனங்க இருக்காங்க இல்லையா, அவங்க பலவிதமான மதங்களுடைய பேரால் அடிச்சுக்கிட்டாங்க. இந்து, முஸ்லீமு, கிறிஸ்டினு, புத்திஸ்ட்டு, ஜெயினு, இந்த மாதிரி. சரி, அதுலேயாவது ஒழுங்காக இருந்தாங்களா? அதுவும் இல்லை. கிறிஸ்டின் மதத்தில் ப்ராட்டஸ்டண்ட்டு, பெந்தகோஸ்து,
கேத்தலிக்னு வந்தானுங்க. புத்த மதத்தில் ஈனாயான புத்த மதம், மகாயான புத்த மதம்னு வந்தாங்க. இந்து மதத்தில் சைவம், வைஷ்ணவம், கௌமாரம் இந்த மாதிரிலாம் வந்தாங்க. அண்டு இதில் என்னது ஏன்னா புத்த மதம் சொல்லிட்டுனா ஜெயினத்தில் திகம்பர ஜெயினு, ஸ்வேதாம்பர ஜெயின்னு வந்தாங்க. ஸோ இவங்க சாமி கும்பிட்றத விட்டுவிட்டு சாமியினுடைய பேரால் அடிச்சுக்கிறதையே ரிலிஜன் நினச்சி முட்டாள்தனமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ தேர் பேர் குருசேட்ஸ்னால் என்ன? புனித போர்கள். மதங்களுடைய பேரால் ஒரு காலத்தில் ஜார்ஜ் மன்னர்களுக்கும் போப்பாண்டவர்களுக்கும் சண்டை நடந்தது. அதுக்கப்புறம் ப்ராட்டஸ்டண்ட்டுகளுக்கும் இவங்களுக்கும் கேத்தலிக்ஸுக்கும் சண்டை நடந்தது. அதில் நிறைய பேர் வந்து சண்டைலாம் போட்டாங்க. இவங்க நான் தான் வந்தது அதான்ற மாதிரி அதுலேயும் வந்தது. அதனால் வள்ளலார்கிட்ட கடவுள் சொன்னாராம், பேய் பிடிப்புற்ற பிச்சு பிள்ளை மதங்களாலே என் மக்கள் மாண்டு போயினார். பேயும் பிடிச்சி பைத்தியம் பிடிச்ச மாதிரி என் மக்கள்லாம் குழந்தைங்கள்லாம் வந்து செத்துக்கின்னு இருக்கானுங்க. நீ என் பிள்ளை ஆதலாலே செயல் விரைந்து புரிக என்று இட்ட குருவே. நீ என் பிள்ளைப்பா, போய் இந்த ரிலிஜன் பேரில் அடிச்சிக்க வேணான்னு எல்லாருக்கும் புத்தி சொல்லுன்னு. இவர் நான் தலைமையில் முசுகு போட்டுன்னு உட்காந்துருக்கேன், ஒரு இடத்துண்டு கட்டின்னு. நான் சொன்னேன், இவ்வளோ பெரிய உலகத்தில் யார் மதிப்பாங்க அப்படின்னாராம். கடவுள் சொல்கிறாராம், அஞ்சலை அஞ்சலை, பயப்படாத, யாம் அருள்வழி தருகின்றோம். இக்கோணை மாநிலத்தார் என்னையே குறிக்கோளாய் கொள்வர். இந்த புத்தி கெட்டு போன ஜனங்க நீ சொன்னால் ஒத்துக்கிற மாதிரி நான் உனக்கு பவர் கொடுக்குறேன்னார. அப்பயும் ஒரு பயந்து நின்றாராம். சிவனுக்கும் ஒரு தான் ஆணை என்றார். என் மேலே ஆணை வச்சு சொல்கிறான், போடா போய் பண்ணுறா அப்படின்னாராம். ஸோ வள்ளலார் பார்த்தார், உருவ வழிபாடு வேண்டாம், எல்லாருக்கும் காமனாக இருக்கிறது என்ன? ஜோதி, வெளிச்சம். அதனால் அவர் ஜோதி வழிபாட்டை ஆரம்பித்தார். ஜோதின்ற போது கிறிஸ்டினும் கிடையாது, முஸ்லீமும் கிடையாது, ஜெயினும் கிடையாது, புத்தரும் கிடையாது. தமசோமா ஜோதிர்கமயம், இருட்டிலிருந்து நமக்கு தேவைப்படுகிறது வெளிச்சம். அதனால் வெளிச்சத்தை கும்பிடலாம், ஜோதியை கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதி சுயம் ஜோதி பரம்னர். நமக்குள்ளேயும் ஒரு ஜோதி இருக்குது, அதுதான் உன் பேர். அது இருக்கிற வரைக்கும் தான் அந்த உள்ளே எரிஞ்சிட்டு இருக்கிற ஜோதி தான் நீ. அது இருக்கிற வரைக்கும் தான் உன் பேர் சிவம். வெளியே போயிடுச்சுனாக்கா சவம். அதனால் ஜோதி வழிபாட்டுக்கு அவர் வழி பண்ணார். அணையாத ஒரு அடுப்பு, அந்த காலம் பஞ்சகாலம். அதனால் அடுப்பு வச்சு அதில் கஞ்சி காய்ச்சி ஏழைங்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் கஞ்சியை கொடுத்துருந்தார். ஸோ பல வகையில் அவரும் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்தார். இங்கே வடலூரில் முதல்ல மெட்ராஸ் இருந்தார் கந்தசாமி கோயில், அப்புறம் வடிவுடையம்மன் கோயில்கிட்ட போனார், கடைசியில் சிதம்பரம் நடராஜர்கிட்ட போனார், கடைசியில் வடலூரில் வந்துக்கிட்டு பெரிய அளவுக்கு எல்லாம் பண்ணார். சாகா வரமும் சர்வ சித்தி எல்லாமும் பெற்றிட்டேன், ஓஹோ நோன்பு நோற்றிட்டேனுங்கிறார். எனக்கு எல்லா பவரும் கடவுள் கொடுத்துட்டாரு, ஓஹோ நோன்பு, எல்லாத்த விட பெரிய நோன்பு நான் நோட்டுறேன்னாரு. என்ன அது அப்படின்னா சொல்கிறாரு, வெஜிடேரியன், உயிர் கொல்லாமை. வள்ளுவர் சொன்னார் இல்லையா, கொல்லான் புலானை மறுத்தானே உலகை எல்லாம் கைகூப்பி தொழும். உலகத்தில் இருக்கிற எல்லாரும் யார் வெயிட்டேறினாங்கிறானோ அவனை கும்பிடுவாங்க. அவிசொரிந்து 1000 வேட்டலினும் அங்கே ஒரு உயிர் கொல்லாமை நின்று. நெய்யை விட்டு 1000 யாகம் பண்ணி அதில் பலியெல்லாம் கொடுக்கறத விட ஒரு உயிரை கொல்லாமல் இருந்தால் அதுதான் பெரிய யாகம். ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தருடைய உடம்புலையும், நம்ம மாத்திரம் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் நெருப்பு இருக்குது. அதுதான் நீங்கள் கேலரின்றது, மெஷர்மெண்ட் யூனிட் ஆஃப் ஹீட். அதனால் எப்பயுமே ஒரு யாகம் நம்மக்கிட்ட நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் அதுவே போகிறோம். நீ சாப்பிட்ற போதெல்லாம் ஒவ்வொரு நேரமும் அந்த கடவுளை நினச்சி இதுதான் உனக்கு நைவேத்தியம் அப்படின்னு உள்ளே கொடுத்துருத்தேன்னு போச்சுன்னு. உண்ணும் உணவு, பருகு நீர், தின்னும் வெற்றிலை, சாப்பிட்ற சாப்பாடு, குடிக்கிற தண்ணி, போடுற பீடா எல்லாம் கடவுளுக்குன்னு அர்ப்பணித்து வாழுகிற ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்றது அவர் போதிச்சார். நல்ல விஷயம் தானே, இதில் டிஸ்பியூட் ஆகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் அந்த காலத்தில் நிறைய பேருக்கு அது புரியாமல் இருந்தது. ஏன்னா அவங்க ஒரு பாரம்பரியமான வழிபாட்டு முறைகளுக்கெல்லாம் இருந்தாங்க. அவர் மேலே கேஸ் எல்லாம் போட்டாங்க. கடலூர் கோர்ட்டில் ஸ்ரீலங்காவில் யாழ்ப்பாணத்துலேருந்து ஆறுமுக நாவலர்னு ஒரு ஆள், அவரை கூட்டின்னு வந்து அவரை விட்டு கேஸ் போட வச்சாங்க. அதாவது இவர் சொல்கிறது அருட்பா கிடையாது, மறுப்பா அப்படின்னு. அப்போது அந்த கோர்ட்டுக்கு அவர் போகிறாரு. போகிறபோது எல்லாரும் எந்திரிச்சு நிற்கிறாங்க. அவர் மேலே கேஸ் போட்ட ஆறுமுக நாவலர் கூட எந்திரிச்சு நிற்கிறார். இந்த வெள்ளைக்கார் ஜட்ஜி இதை பார்த்துட்டு கேஸ் தள்ளுபடி பண்ணுறேன்னாங்க. எல்லோரும் என்னன்னாங்க, கேஸ் போட்டவனே யார் மேலே கேஸ் போட்டாலும் அந்த ஆளை பார்த்து எந்திரிச்சு நிற்கிறான்னா அவர் மரியாதைக்குரியவர்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் இதை பற்றி நான் ஆர்குமெண்ட்டெல்லாம் வேண்டியது இல்லைன்ட்டான். இப்படியெல்லாம் நடந்தது, உண்மையாகவே நடந்தது. ஸோ பெரிய பெரிய மகான்கள்லாம் வராங்க, நல்லது தான் சொல்கிறாங்க.
மக்களுக்கு அதில் அதாவது அந்த உருப்படுறதுக்கு முடியல. அதனால் அவங்க கேட்ட கேள்வி என்னென்னா, அமெரிக்காவிலேருந்து யாரோ ஜூயிஷ் எல்லாம் உங்களை பார்க்க வந்தாங்க. அப்போ அது நான் நிலங்கரையில் இருக்கிற போது வந்தாங்க, ஒரு 20-30 பேர் வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, இது மாதிரி யூ ஆர் ஏ காட் மேன், ஸோ டெல் அஸ் இன் வாட் வே காட் ஹஸ் பனிஷ்டு ஹிட்லர் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஆன்சர் ஒன் சிம்பிள் கொஷின், கடவுள் பெரிய ஆளா ஹிட்லர் பெரிய ஆளா அப்படின்னு. டெஃபினெட்லி காட்னாங்க. ஸோ காட் கிரியேட்ஸ் எ கேரக்டர் டு ரீட்ரஸ் திங்ஸ். ஒரு காலத்தில் புராண காலத்தில் கார்த்தவீரிய அர்ஜுனன் ஒருத்தன் தான். அவன் 21 தலைமுறைக்கு எல்லா பிராமணர்களையும் அழிச்சிக்கினே தான், மசாக்கருன்னுவாங்க, 21 தலைமுறைக்கு. அப்போ அதை பேலன்ஸ் பண்ணோம் இல்லையா. அதுக்கப்புறம் பிராமண குலத்தில் ஒரு பரசுராமர் வர்றாரு. அவர் 21 தலைமுறைக்கு சத்திரியர்கள்லாம் அழிச்சினுங்கிறார். இதெல்லாம் நம்ம புராணங்களில் இருக்கிற விஷயங்கள் தான். அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இதெல்லாம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். Question from Priyadarshini Shivakumar. Dear Baba, the way to reach God is to have a pure, innocent heart that is full of love. But as we go through this world, I realize that my once pure heart has been contaminated with the harsh evils of this world and other people. Despite trying my best, sometimes I also have evil thoughts. Is it even possible to get back my innocence after these many years in this world? If so, how can I get it back? Bible says, blessed are those with childlike innocence, because the gates of the heavens open for them. ஹெவனுடைய கதவுகள் யாருக்கு? கள்ளங்கப்படி இல்லாதவர்களுக்கு திறந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த குழந்தை இருக்கு இல்லையா, அதுங்களுக்கு கள்ளங்கப்படி இல்லை. ஒரு குழந்தைக்கு என்ன தெரியும், யார் வேண்டியவங்க யார் வேண்டாதவங்க, இந்த மாதிரிலாம் ஒன்றும் பார்ஷியாலிட்டிஸு இல்லை ஜட்ஜ்மெண்ட்ஸுன்னுவாங்க இல்லையா, அதெல்லாம் குழந்தைங்களுக்கு கிடையாது. ஸோ நம்ம வளர வளர தான் இவங்க வேண்டியவங்க வேண்டாதவங்க அப்படின்னு ஒன்று நம்ம பெரியவங்க சொல்லி நம்ம கற்றுக்கிறது. இன்னொன்று நம்மளுக்காக ஒரு 3 குணங்குது. கிருஷ்ணர் இருக்கார், அவர் 3 தாய்மார்கள்கிட்ட பால் குடிச்சார். ஜெயிலில் இருந்து கூட அமைதியாக சாத்விக குணத்தோடு இருந்த தேவகி கிட்ட பால் குடிச்சார். அதுக்கப்புறம் படவா மண்ணு சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அடித்து கொஞ்சம் கொஞ்சிக்கிட்டு இருந்தால் அதுக்கு ரஜோ குணம்னு பேர். அந்த குணம் இருந்த யசோதைக்கிட்ட பால் சாப்பிட்டார். பூத்தனான்னு ஒரு ராட்சசி, அவள் கிருஷ்ணரை கொலை பண்ணுறதுக்காக வந்தா, பால் கொடுத்தா. அண்டு அவகிட்டையும் பால் குடித்தார். ஸோ இப்போ சத்வகுணம் யசோதை, ரஜோகுணம் சத்வகுணம் தேவகி, ரஜோகுணம் யசோதை, தமோகுணம் பூத்தனா, 3 பேர்கிட்ட பால் குடிச்சிக்கிறார். அப்போ கடவுள்கிட்டயே 3 குணமும் இது. அந்த கடவுளுடைய ஒரு ஸ்மால் பீஸ் தானே நம்பலாம். ஒரு பரமாத்மா சாகரத்தின் ஒவ்வொரு அலை மாதிரி நம்பலாம், ட்ராப்ஸ் மாதிரி நம்பலாம். இப்போ கடவுள்கிட்டயே அந்த மாதிரி குணங்கள்லாம் இருக்குன்னா நம்மகிட்டையும் அதே குணங்கள் தானே இருக்கும். அதனால் ஆஸ் வி க்ரோ வி கெட் ஆல் தீஸ் டைப்ஸ் ஆஃப் குணாஸ் இல்லையா, இந்த பிளமிஷஸ்ன்னுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. அதனால் இதுக்கு வேறு வழியே கிடையாது. ப்ரேயர்ஸ் ப்ரேயர்ஸ் எல்லாராலையும் பண்ணிட முடியாது இல்லையா. அதாவது டு ஸ்ட்ரெங்தன் யுவர் ஸ்பிரிட் விச் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் காட், யூ ஹேவ் டு ப்ரே. அண்ட் எல்லாராலையும் ப்ரே பண்ண முடியாது. So the more you pray, you will get a fear of God. Actually, we should get love of God. But instead of getting love of God, religion starts with fear of God. நீ கடவுளை கும்பிடலன்னா கண்ணு போடும், காதில் குளுமி எடுத்துடுவார், மூக்கில் சளி உறிஞ்சிடுவார். இப்படியே சொல்லி சொல்லி நமக்கு கடவுள்கிட்ட ஒரு லவ் வராமல் போச்சு. எல்லாருக்கும் கடவுள்கிட்ட பயம் காட்டுறாங்க, பூச்சாண்டி மாரி வச்சுருக்காங்க கடவுளை. அதனால் ஒன்ஸ் யூ டெவலப் a love of God, maybe you can start with fear of God, slowly you will enjoy. நான் ப்ரே பண்ணால் நடக்குது, கடவுள் மை ஃபாதர் மதர், பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரு சொல்லை நான் கண்டு கொண்டேன், அது நாராயணா என்னும் நாமம், பால் நினைந்துட்டும் தாயினும் சால பரிந்தினி பாவியனுடைய எல்லாம் நம்ம பெரியவங்க கற்றுக் கொடுத்துருக்காங்க. தாயிற் சிறந்த தயான தத்துவனே, இடர்களையும் மாதா பிதாவென நான் உரைத்தேன், இனி யாதாமால் யாதாமினி, இதெல்லாம் பெரியவங்க சொல்லியிருக்கிற வழிகள் தான். அப்போ நாம் நாளடைவில் ஒரு ஃபியர் ஆஃப் காடில் ஆரம்பித்து கடவுளுடைய மிராக்கிள்ஸ் டே டு டே நம்ம லைஃப்பில் எப்படி நடக்குதுன்னு பார்த்து அதுக்கப்புறம் அந்த ஃபியர் ஆஃப் காட் வில் டர்ன் இன்டு லவ் ஆஃப் காட்.
ஏன்னாக்கா லவ் பெர்சானிஃபைட் இஸ் காட். லவ் இஸ் காட். அன்பே சிவம் ஆவது அறிகிறார், அன்பே சிவம் ஆவது அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார். கடவுள் யார்? அன்பெனும் பிடியில் அகப்படும் மலை. அப்போ நம்ம லவ் வர 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 என்ன, லவ்ன்றது சும்மா ஜனங்கக்கிட்ட காரியவாதத்தில் வர்றதில்லை. இவங்ககிட்ட சிரிச்சு பேசினா நாளைக்கு போண்டா வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. தானாக வரணும். ஈயெறும்பு முதலாகிய எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் வரணும். எதை பார்த்தாலும் அதில் கடவுளை பார்க்குற ஒரு பக்குவம் நமக்கு வரணும். பாரதியார் இருந்தார். அவர் காக்காவை பார்த்த உடனே காக்கை சிறகினிலே நந்தலாலா உன் கரிய நிறம் தோன்றுதையா நந்தலாலா பாடுங்க. காக்கை சிறகினிலே நந்தலாலா உந்தன் கரிய நிறம் தோன்றுதடா நந்தலாலா. பார்க்கும் மரங்களெல்லாம் நந்தலாலா, பார்க்கும் மரங்களெல்லாம் நந்தலாலா, பச்சை நிறம் தோன்றுதடா நந்தலாலா, கேட்கும் மொழியிலெல்லாம். இந்த மாதிரிலாம் எப்போ வரும்? நான் சொல்கிற மாதிரி அருள் எனும் அன்பின் குழவின்றது அப்படியே வரும். அன்பிலிருந்து அருள் வரும். அப்படி வர்ற போது நமக்கு எல்லாத்துலேயும் தோணும். நீ பாரு, ஒரு மீன் அதை கடவுள்னு கும்பிட்றோமா இல்லையா? மச்சாவதாரம். அதுக்கடுத்து ஆமை கூர்மாவதாரம், அதை கடவுள்னு கும்பிட்றோமா இல்லையா? எத்தனை இடத்துல ஸ்ரீ கூர்மம் அங்கெல்லாம் ஆமைக்கே கோயில் கட்டி கும்பிட்டுன்னு இருக்கிறாங்களா இல்லையா? இப்போ மச்ச கூர்மை வராக இல்லையா? வராக க்ஷேத்திரம்னு இருக்குது. வராக உபாசனை, வராகி உபாசனைலாம் இருக்குது. மச்சக்கூர்மம் வராக, அதுக்கப்புறம் நரசிம்ம, அதுக்கப்புறம் நீ பார்த்தியானாக்கா பரசுராம, ராம, இப்படி எல்லாம் ஒரு எவல்யூஷன் தியரி எப்படியெல்லாம் வந்ததுன்ற மாதிரி. அன்றைக்கி நாம் இன்றைக்கி எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் கடவுளை பார்க்கணும். இப்போ காக்காவை பார்த்தா கிருஷ்ணன் ஞாபகத்துக்கு வரணும், ஒரு மயிலை பார்த்தாக்கா முருகன் ஞாபகத்துக்கு வரணும், ஒரு நந்தியை பார்த்தா சிவபெருமான் ஞாபகத்துக்கு வரணும், சிங்கத்தை பார்த்தா அம்பாள் ஞாபகத்துக்கு வரணும், ஒரு கருடனை பார்த்தாக்கா பெருமாள் அது மேலே உட்காந்துக்கிறாருன்னு வரணும். இப்படி ட்ரைனிங் ஆகணும். டியூனிங் ஆர் ட்ரைனிங்னு சொல்லுவாங்க. நம்முடைய தாட் ப்ராசஸ் இல்லையா? அது எல்லா வகையிலையும் எங்கனும் திருவதனங்கள் எங்கனும் திருக்கரங்கள்னு சொல்லுவார் கச்சியப்ப சிவாச்சாரியர். அதனால் இப்படி மெர்ஜி பண்ண ஆரம்பித்தா எல்லாருக்கிட்டேயும் கடவுளை பார்க்கலாம், எல்லாத்துலேயும் கடவுளை பார்க்கலாம். இதெல்லாம் ட்ரைனிங்கில் வரக்கூடிய விஷயங்கள். எடுத்த உடனேலாம் வந்துடாது. அந்த மாதிரி வருகிற போது உலகம் பூரா அன்பு மயமாகிடும். எல்லாம் உலகம் பூரா எல்லாத்தையுமே நம்ம லவ் பண்ணுறோன்னா எல்லாமே அன்பு மயமாக மாறிவிடும். அதனால யூ ஹேவ் டு ஸ்டார்ட் சம்வேர். அந்த மாதிரி வர்றபோது லாஸ்ட்டில் நீ சொல்லு, ஈஸ்வர சர்வபூதானாம், எல்லா உயிரும் என்னுயிராயின. ஏன்னா எல்லாம் கடந்த எண்ணம்பலத்தீசர் எல்லாம் கடந்தார் என்னுள் இருந்தார். அந்த கோட்டான் மயில் அதுக்குள்ளெல்லாம் கடவுள் இருக்கார். அண்டு நமக்குள்ளே கடவுள் இருக்கார். தீ என்னது பாரதியார் ஒரு பாட்டு பாடுவார், நெருப்பில் பார்த்தா நீ தான் தெரியுற கிருஷ்ணன்ட்டு ஒரு பாட்டு இருக்கும். தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா, உன்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா. எவ்வளோ கோயில்களில் தீ மிதிக்கிறாங்க. அண்டு உனக்கு அது கொஞ்சம் பயம் வரும், அதாவது கால் சுடுவோங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா ஒவ்வொருத்தர் உடம்புலேயும் இந்த 5 எலமெண்ட்டில் ஏதோ ஒன்று ஜாஸ்தி இருக்குது. அப்போது காற்றில் வந்தவங்க வேறு, நெருப்பில் வந்தவங்க வேறு, நீரில் வந்தவங்க வேறு, பூமியிலேருந்து வந்தவங்க, ஆகாஷ் தத்துவத்துலேருந்து வந்தவங்க. இந்த மாதிரி நம்ம 5 எலமெண்ட்ஸில் ஏதோ ஒன்றுத்துலேருந்து வந்திருக்கோம். இப்போ அந்த எலமெண்ட்டுக்கிட்ட நம்ம கம்ஃபர்டபுளாக இருப்போம். இப்போ எனது நெருப்பு ஜோதி. அதனால் யாகம் பூஜை இதிலலாம் எனக்கு எல்லாத்தையும் மாஸ்டர் பண்ண முடியுது. பட்டினத்தார் இருந்தார், ஒரு காற்றுல வந்தார், கூடக்குள்ள முடிவுக்கு சொல்லிட்டு போட்டார். ஆகாச தத்துவத்தில் வந்தவர் வான் கலந்த மாணிக்க வாசக வாரியார் சுவாமிகள், அவங்கெல்லாம் அப்படியே ஆகாசத்தில் கலந்துட்டாங்க. சீதா தேவி பூமியில் வந்தவோ பூமிக்குள்ளே போட்டா. நாராயணனுடைய அம்சத்தில் வந்த ராமர் சரையு நதியில் டுபுக்கு அடித்தார். ஸோ எல்லோரும் எதுலேருந்து வந்தாங்களோ அதில் போகிறாங்களா இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எலமெண்ட் அவுட் ஆஃப் 5 எலமெண்ட்ஸ் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால தான் ஆல் த எலமெண்ட்ஸ் ஆர் ஸோ மிக்ஸ்டப் என்னன்னு ஷேக்ஸ்பியர். எல்லாமே அவங்ககிட்ட கரெக்டாக இருக்குது. அதனால் இயற்கை தாய் அவன் போகிற வழியில் நின்று அவனை கையெடுத்து கும்பிடுவான் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த ஜீவகாருண்யம்
இயற்கையில் இருக்கிற எல்லா விஷயங்கள்லையும் நாம் கடவுளை பார்க்கறது, அது எல்லாமே கடவுளுடைய ஒரு வடிவம்னு நாம் நினைக்கிறது, இந்த மாதிரி ஆக ஆக நமக்கு ஒரு தாய் மதர்லி கம்பேஷன் சொல்லுவாங்க, அது வந்துடும். சொல்லுலக மக்கள் எல்லாம் வந்து இன்னும் தாய் உள்ளம் அப்படின்வார், மதர்லி கம்பேஷனுங்கிற மாதிரி. இப்போ நமக்கு இந்த உயிர்கொலை இதெல்லாம் போயிடுது, ஜீவகாருண்யத்து மேலே ஆசை வர ஆரம்பிக்கும். அண்டு ஒரு சின்ன கரப்பாம்பூச்சியிலேருந்து ஒரு மூட்டைப்பூச்சியிலேருந்து கொசுலேருந்து எல்லாமே கடவுள்னு நமக்கு தெரியும். நம்ம ஏன் வந்து இதுக்கெல்லாம் தொந்தரவு கொடுக்குறோன்னா, நம்ம நினைக்கிறோம் மூட்டைப்பூச்சி நம்ம ரத்தத்தை உறிஞ்சிடுதுன்னு நினைக்கிறோம். நமக்கு தெரியாத விஷயம், நம்ம பேட் பிளட்டை தான் அது உறிஞ்சுது, நல்ல ரத்தத்தை மூட்டைப்பூச்சி உறிஞ்சாது. இன்னும் இங்கிலீஷ் மெடிசனில் ட்ரீட்மெண்ட்டில் அந்த காலத்துலலாம் வந்து அட்டை இல்லை, அதை கொண்டாந்து உடம்பு மேலே விட்டுருவாங்க. அப்போ அந்த அட்டை பேட் பிளட்லாம் உறிஞ்சி எடுத்துக்கொண்டு நீ வந்து ஆரோக்கியமாகிடுவேன், பிளட் ஷெட்டிங்னே பேர் அதுக்கு. அதனால் நமக்கு புரியாமல் போகலாம், ராஜா கையை வச்சா ராங்காக போனதில்லை. கடவுள் எதை பண்ணியிருந்தாலும் இந்த இயற்கையில் அது எல்லாத்துலேயுமே ஏதோ ஒரு நல்லது வச்சுருக்காரு. நம்முடைய அஜ்ஞானத்தினால, இக்னோரன்ஸ்னால நாம் அதெல்லாம் ராங்குன்னு மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கோம். எந்த ஒரு ஜீவராசியும் நீ அதை பற்றி ஒரு நெகட்டிவாக திங்க் பண்ணாத வரைக்கும் அது ஒன்றை கொடுமைப்படுத்தாது. நான் எத்தனை தடவை காட்டுக்கெல்லாம் போயிருக்கேன், பாம்பெல்லாம் வந்து செஸ்ட் மாரியே உட்காரும், அதுங்களுக்கு தெரியும் நீ அதை நெகட்டிவாக பார்க்குறியா, அந்த மாதிரி பார்க்கும். நீ நெகட்டிவாக பார்க்கலனாக்கா அது ஒன்றுமே பண்ணாத ஒன்று. சமரசனால ஒரு பாட்டு இருக்குது, பாம்பு குடும்பம் அடி மாலின் படுக்க எதும் நீ அல்லவா, கருமாரிக்கு குடை பிடிக்கும் தாயல்லவா, பாலன் சிவசங்கரனும் உன் மகனோ என்ன, பாம்பு குடும்பமோடி உன் குடும்பம் என்ன, பாம்பு குடும்பமோடி உன் குடும்பம் ஆடு பாம்பு. ஓகேங்க, அப்புறம் வந்துச்சுன்னா இவங்கெல்லாம் ஓடுவாங்க. நீங்கள் வேறு மொகடியெல்லாம் ஓதினாங்க. அந்த பாட்டு பாடுங்க, நான் படும் பாட்டையும். அமாவாசையும் பௌர்ணமியானது அன்றொரு நாளிரவில், அந்த அபிராமி பட்டர் வார்த்தை வென்றது அன்னையவள் தயவில், அன்னையவள் தயவில். அமாவாசையே அறியா வண்ணம் ஆனந்த பெருவெளியில், அமாவாசையே அறியா வண்ணம் ஆனந்த பெருவெளியில், இங்கே ஒவ்வொரு நாளும் பௌர்ணமியானது சங்கரன் தன்னொளியில், சிவசங்கரன் தன்னொளியில், சிவசங்கரன் தன்னொளியில். அமாவாசையும் பௌர்ணமியானது அன்றொரு நாளிரவில், அந்த அபிராமி பட்டர் வார்த்தை வென்றது அன்னையவள் தயவில். உமாபதீவன் சபாபதீவன் உலகளந்த தலைவன், உமாபதீவன் சபாபதீவன் உலகளந்த தலைவன், இவன் உன்னுடன் என்னுடன் பழகிய போதும் உனக்கும் எனக்கும் இறைவன், உனக்கும் எனக்கும் இறைவன், உனக்கும் எனக்கும் இறைவன். அழகுகள் எல்லாம் தமமியற்றி வந்து ஆரத்தி எடுக்கும் பேரழகன், இந்த ஆத்மநாதனை தரிசித்த பின்னே அகிலத்தில் வேறே யாரழகன், அகிலத்தில் வேறே யாரழகன். அமாவாசையும் பௌர்ணமியானது அன்றொரு நாளிரவில், அந்த அபிராமி பட்டர் வார்த்தை வென்றது அன்னையவள் தயவில், அன்னையவள் தயவில். குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.